யார் ஒருத்தருக்குமே நிறையா பணம் போட்டு ஒரு தொழிலை தொடங்குறோம் அப்படின்னா ரொம்ப நல்லா அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சிருக்கணும். தெரியாதவங்க தயவு செஞ்சு எந்த தொழிலுமே தொடங்கக்கூடாது. எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர், அவருக்கு எங்கள் அப்பா வயசு, அவர் இப்போ உயிரோடு இல்லை. ரஜினிகாந்த் நடித்த முத்துன்னு ஒரு படம், அந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் இதுதான் என்னோடய கடைசி படம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இதுதான் ரஜினிகாந்தோட கடைசி படங்கிறதுனால ரொம்ப நல்லா அந்த படம் போகும் அப்படின்னு சொல்லி சினிமா சம்மந்தப்பட்டவங்க நிறையா பேர் சேர்ந்து ஒரு 5 பேர் சேர்ந்துட்டு சேலம் ஜங்ஷன் கீர்த்தனா அப்படின்னு ஒரு தியேட்டர் இருக்கும், அதில் ரிலீஸ் பண்ணாங்க. எல்லா பணமும் இவரோடது. 2.5 கோடி ரூபா கைப்பணம், 2.5 கோடி ரூபா நிலத்து மேலே அடமானம் வச்சு 2.5 கோடி ரூபா கடன் வாங்கி அந்த படத்தை கொண்டு ரிலீஸ் பண்ணார். அந்த படம் அவ்வளோவா போகலை. போன வரைக்கும் இந்த பணமாவது வசூல் பண்ணிட்டோன்னு பார்த்தா தியேட்டருக்காரங்க அங்கேருந்து படத்தை வாங்கிட்டு கொடுத்த அந்த புரோக்கராக எனக்கு சரியாக தெரியல, அவங்க எல்லாருமே சேர்ந்து 5 கோடி ரூபாயும் ஒரு அனாமத்தாக போயிடுச்சு. அந்த விரக்தியில் அவர் தூக்கு போட்டுட்டு செத்துட்டார். அப்புறம் தான் தெரியும் நிலம்லாம் அடமானத்தில் இருக்குதுன்ட்டு. அப்புறம் அந்த அத்தை தான் எல்லாத்தையும் நிலத்தெல்லாம் சேல்ஸ் பண்ணி அந்த கடன்லாம் கட்டினாங்க. 5 கோடி ரூபா போனது மட்டும் இல்லை, அவர் செத்தது மட்டும் இல்லை, நிலம் ஃபுல்லும் போய் அவங்க நடுத்தருவில் நின்னாங்க. தெரிஞ்சால் எந்த ஒரு ஆணாகட்டும் தெரிஞ்சால் அந்த தொழில் செய்யுங்க. நீங்கள் வசதியாக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட பணம் இருக்குதுங்கிறதுக்காக எல்லாம் சேர்ந்து பிரெயின் வாஷ் பண்ணி உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி இதுதான் ரஜினிகாந்தோட கடைசி படம்னு சொல்லி என்னென்னவோ சொல்லி ரஜினிகாந்தே அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இப்போ அதுக்கப்புறம் நிறையா படம் நடிச்சிட்டாரு. இந்த மாதிரி தெரியாத தொழிலில் இறங்கி குடும்பத்தை நடுத்தெருவில் விட்டுட்டு நீங்கள் செத்து போகாதீங்க. நிறையா பேர் இன்றைக்கி அப்படி தான் பண்ணுறாங்க. கடன் தொல்லை பொறுக்க முடியாமல் போய் ஆற்றுல குளத்துல தூக்கில் மருந்து குடிச்சிட்டு சாவது எல்லாம் என்னென்னமோ பண்ணி சாவுறாங்க. ஆனால் அந்த குடும்பம் என்னாகும்? ஏன் தெரியாத தொழிலில் அவ்வளோ மூலதனத்தை கொண்டு போய் போடுறீங்க? கொஞ்சம் யோசிங்க.